அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த மிஸ்டர் மார்க்கெட் இருக்கே, அதாங்க நம்ம மார்க்கெட். இந்த மார்க்கெட் 2008 உடஞ்ச அளவுக்கு இப்போ உடஞ்சோம் அப்படின்னா, இப்போ புதுசாக வந்திருக்கிற யங் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வெளியில் ஓடி போயிடுவாங்க, திருப்பி நம்மளை நோக்கி வரவே மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிச்சு. அதனால் 2008 அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட்டை கீழே கொண்டு போக வேணாம் அப்படின்னு நினச்சிருச்சு இந்த மிஸ்டர் மார்க்கெட். ஆனால் 2008 அளவுக்கு இல்லைனாலும் இந்த கொரோனாவில் ஏகப்பட்ட பணத்தை அடித்து லிக்விடிட்டியை பயங்கரமாக புஷ் பண்ணி, அதாவது மார்க்கெட்டில் விட்டுட்டு, லிக்விடிட்டினா என்ன, பணம் எக்ஸஸாக புழங்குது, அதுதான் லிக்விடிட்டின்னு நான் மீன் பண்ணுறது. தங்கத்தினுடைய விலையும் அன்சர்டனிட்டினால், அதாவது மெடிக்கல் அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ப்ளஸ் வார் சிச்சுவேஷன், இதனாலையும் தங்கத்தினுடைய விலையும் ஏறி போச்சு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இப்போ மார்க்கெட் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதுவும் எங்கே உள்ளே வந்தவங்க ஏகப்பட்ட பணத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. புதுசாக நிறைய கோடிக்கணக்கில் புது இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. 2008 அளவுக்கு நம்ம பெயின்ஃபுல்லாக கொடுத்துட வேணாம், ஆனால் அதை விட கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு. ஆனால் அந்த கம்மியான அளவுக்கே இன்னும் ரீச் பண்ணலை. அந்த அளவுக்கு ரீச் பண்ணுற வழியில் ஒரு 30-40% போகும் பொழுதே நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் தாங்க முடியலை பெயின், சரிங்களா அப்படின்னு மார்க்கெட் நினைக்கிது. நான் நினைக்கல. இப்போது மார்க்கெட் என்ன நினைக்கிது அப்படின்னா, இவங்களை மார்க்கெட்டை விட்டு வெளியில் ஓடிடாமவும் இருக்கணும், அட் த சேம் டைம் மார்க்கெட் எக்கானமி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கன்சாலிடேட் ஆகி கரெக்டானதான் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு மார்க்கெட்டாக அமையும் அப்படிங்கிறது மிஸ்டர் மார்க்கெட்டுக்கும் நல்லா தெரியும். அதுதாங்க இப்போ யோசிச்சுட்ருக்கு இந்த மார்க்கெட். இந்த வீடியோ பதிவு ஒரு பரிச்சார்த்த முயற்சிங்க. இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய நோக்கம் பங்குச்சந்தையில் உலவுகின்ற சில ஸ்டாக் பேஸ்டு செய்திகளை உங்ககிட்ட சொல்லணும். ரெண்டாவது, இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, இன்சூரன்ஸில் இந்த மாதிரி டைப் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் இன்சூரன்ஸ் அண்ட் தேர் டைப்ஸ் அதை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அப்படின்னு நம்ம நினச்சி வாங்குகிறோம். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ICICI லம்பார்ட் இருக்குது, ICICI ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, பஜாஜ் அலையன்ஸ் இருக்குது. இப்போது எந்த கம்பெனி என்ன இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா நமக்கு தெரியணும்ல. அப்புறம் தான் நம்ம என்ன மாதிரி முதலீடுகளை பண்ணுறோம், நம்ம என்ன நினச்சி முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு விளங்கும், சரிங்களா. ஒரு பேசிக் ஐடியா தான், இன்சூரன்ஸ் டைப்ஸ் பற்றி ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நிகழ்ந்த சில நியூஸை பற்றியும், அது நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ஸ்லைட்டு புல் பேக் ஆகிடுச்சு, ஒரு 5% இன்றைக்கி மேலே எந்திரிச்சிருச்சு. சரி, ஸ்லைட்டாக ரிலீஃப் இருந்தாலும் இதே இடத்துல கீழே மெயின்டைன் ஆகலாம், அல்லது கீழே இன்னும் கூட உடையலாம். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், இதை அப்சர்வ் பண்ணுவீங்கன்னா தெரியலை, லைவில் இப்போ கூட வெறும் ரீசெண்டாக உங்ககிட்ட சொன்னேன். இண்டஸ்இண்ட் பேங்க்கை பற்றி பேசும்பொழுது 500 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் நண்பர்களே. இந்த உடைகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த வாரம் தான் சொன்னேன், சரிங்களா. சொல்கிறத பெருமையாக பீத்திக்கல நண்பர்களே. நான் சொல்கிறது என்னென்னா, நானும் இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டார் வச்சுருக்கிறேன், சரிங்களா. அதுக்காகலாம் சொல்லலை. சொல்கிறதுடைய காரணம் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது, இதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்காக ஓவர் எக்ஸ்போஷர் எடுத்துக்க வேணாம். ஓவர் எக்ஸ்போஷர் எடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் பென்னி ஸ்டாக்காக மாறிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம தலையில் துண்டு தான். ஏன் இது நடக்கலையா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கு. சத்தியமில் நடந்திருக்கு, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனில் நடந்திருக்கு. 1-2 ஸ்டாக்கு அங்கங்கே அப்படி தான் மாட்டோம். நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்குகளில் மாட்டுவோம். அதுக்காக இண்டஸ்இண்ட் பேங்க்கு அந்த மாதிரி ஸ்டாக்குன்னு நான் இப்போவே முடிவு பண்ணலை நண்பர்களே. ஐ எம் ஸ்டில் ஹேவிங் ஹோப் ஆன் இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பங்குச்சந்தை செய்திகளுக்குள்ளே உள்ளே போகலாம். நம்ம ட்ரம்ப் அவர்கள்
டேரிஃப் அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தாலும் எடுத்தார். உலக மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் வந்து கீழே வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அவர் வந்து ரிசெஷன் வந்தால் கூட கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அந்த மாதிரி டேரிஃப் போட்டால் நம்மளுடைய ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிகள், ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி, அதாவது ஆட்டோவினுடைய காம்போனன்ட்ஸ், ஆட்டோனா நம்ம ஓடுற ஆட்டோ கிடையாது, அது பைக் காம்போனன்ட்ஸாக இருக்கலாம், கார் காம்போனன்ட்ஸாக இருக்கலாம், ஆட்டோமொபைல் ரிலேட்டடான அதை தான் வந்து ஷார்ட்டாக வந்து ஆட்டோன்னு சொல்கிறேன். சரிங்களா? இந்த காம்போனன்ட் கம்பெனிகள் வந்து ட்ரம்பினுடைய டேரிஃப் அந்த பயம் இருக்கும் பொழுதுமே வந்து இப்போது அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஆட்டோ மேக்கர்ஸ், உலகம் ஃபுல்லாக இருக்கிற கார் மேக்கர்ஸ், சரிங்களா, ஆட்டோமொபைல் மேக்கர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரொம்ப காம்படிட்டிவாக குவாலிட்டியாக இருக்குது, அதே சமயம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளுடைய ஆட்டோ காம்பனன்ட் ஸ்பேர் பார்ட்ஸை வந்து நிறையா வந்து உள்ள அவங்க நாட்டுக்குள்ளே இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த பீரியடில் இப்போது 12th March இந்த பீரியடில் வந்து ஆட்டோ காம்பனன்ட்டுடைய எக்ஸ்போர்ட் வந்து க்ரோத்தை வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் உலவுது. எந்த கண்ட்ரிகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப். இந்த மாதிரி டேரிஃப் சேலஞ்ச் இருக்கும் பொழுதும் நம்ம நாட்டினுடைய ஆட்டோ ஆன்சிலரி, ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸு அல்லது ஆட்டோ காம்பனன்ட்ஸோடைய எக்ஸ்போர்ட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு உள்காரணம் என்னவா இருக்குன்னு நான் யோசிக்கிறப்போ, ட்ரம்ப் எப்படியோ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து இந்த April 2 போட்டுருவார், அதுக்கு முன்னாடியே விலை கம்மியாக இருக்கும்போதே நம்ம வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து இறக்குமதி செய்கிறாங்களோ அப்படிங்கிற தாட்டும் எனக்கு வருதுங்க. சரிங்களா? சரி, ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல் இவங்க 2 பேர் தான் வந்து டெலிகம்யூனிகேஷனில் மேஜரான பிளேயர்ஸு. ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வயர்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், சரிங்களா, 3.9 மில்லியன் வந்து யூசர்ஸை வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே போல் வந்து பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.03 மில்லியன், 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். சரிங்களா? ஜியோவும் ஏர்டெல்லும் வந்து சப்ஸ்கிரைபர் பேஸ், அதாவது மொத்தமாக அவங்க வச்சிருக்கிற சப்ஸ்கிரைபர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஜியோ தான் வந்து ஜாஸ்தியாக வச்சுருக்கிறாங்க, 465.1 மில்லியன். ஏர்டெல் வந்து 385.3 மில்லியன், அதாவது 385.3 மில்லியன். ஏர்டெல் வந்து என்னதான் கம்மியான சப்ஸ்கிரைபர் பேஸ் வச்சுருந்தாலும் அவங்களுடைய டேரிஃப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த தேர் இஸ் அ பேராமீட்டர் இண்டிகேட்டர். அதனால் ஏர்டெல்லுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குங்க ஸ்டாக் வைஸ், பிஸ்னஸ் வைத்து பார்க்கும்பொழுது. சரிங்களா? ஆனால் வோடாஃபோன் ஐடியா வந்து 1.7 மில்லியன் வயர்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அவங்க இழந்துட்டாங்க. வோடாஃபோனில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து அப்போது தொடர்ந்து மைக்ரேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. வருஷக்கணக்காக இது நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வோடாஃபோன் ஐடியாவிலேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டாங்க, அவங்க இழக்கிறாங்க அப்படிங்கிறது வோடாஃபோன் ஐடியாவுக்கு நெகட்டிவ் நியூஸு. இப்போது கரண்ட்டாக வந்து வோடாஃபோன் ஐடியா வந்து 207.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அந்த கவுண்ட்டு ஸ்டில் ஓகே தான், பட் ஆனால் ஏகப்பட்ட கடன் இருக்குது, வோடாஃபோனில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ போய் வோடாஃபோன் ஷேரை வந்து வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் கேட்டார். நான் அதுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். பட் இருந்தாலும் இன்னொரு நியூஸ் கூட இருக்குது வோடாஃபோனுக்கு. சரிங்களா? ஸோ டோட்டல் நெகட்டிவ் நியூஸ். இந்த மாதிரி ஸ்டாக்லலாம் வந்து நம்ம கை வைக்கக்கூடாதுங்க. வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி போட்டு விட்டுறணும். அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். சரிங்களா? அது கூட பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம நீட்டாக க்ளீனாக டிசிப்ளினாக பெர்ஃபெக்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் கையே வைக்கக்கூடாது. அதுதான் பெர்ஃபெக்ட் இன்வெஸ்டர். அதானி குரூப் வந்து ஒரு 36,000 கோடிக்கு ரீடெவலப்மெண்ட், புரியுதுங்களா, ஆல்ரெடி இருக்கிறத ரீடெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து மும்பையில் இந்த மோத்திலால் நகரில் வந்து 143 ஏக்கரில் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து அதானி குரூப்புக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. அதானி குரூப் வந்து ஆல்ரெடி நம்ம மும்பையினுடைய காலா ஏரியாவான தாராவி, காலா படம் பார்த்துருக்கீங்கள்ல ரஜினி, அந்த ஏரியா வந்து தாராவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா வந்து ஏஷியாவுடைய லார்ஜஸ்ட் ஸ்லம்மு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஏரியா மும்பையில் இருக்குது. அந்த ஏரியாவை வந்து இவங்க ரீடெவலப் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை அதானி ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியே
எல்என்டியும் வந்து ஏலத்துக்கு வந்து பிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதில் அதானி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமான பில்டப் ஏரியா, புரியுதுங்களா? இப்போ வந்து இருக்கிற ஏரியாவில் வந்து யார் வந்து அதிக பில்டிங்கை வந்து கட்டி கொடுக்குறா, அதாவது அந்த ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறோம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அதானி ப்ராப்பர்ட்டி சைட்லேருந்து அதிகமாக இருந்ததுனால எல்என்டிக்கு அந்த தாராவியை ரீடெவலப் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்குங்க. ஸோ இது அதானி குரூப்புக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான நியூஸு. இதே போலவே டாடா டெக்னாலஜிஸ் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் முக்கியமான லீடர்ஷிப் சேஞ்சஸை வந்து பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, டாடா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது ஒரு டீமாக வந்து கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்ரோச்சை எடுக்கிறாங்க. ஸோ தட் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல் ஹெவி மெஷினரி, அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸு, இந்த மாதிரி இந்த டிவிஷனில் இருக்கிற கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி அவங்களுடைய பிஸ்னஸில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து டாடா டெக்னாலஜிஸை வந்து ஒரு ஒன் குரூப்பாக பார்த்து டைரெக்டாக வந்து யார் வேணாலும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய, அதாவது டாடா டெக்னாலஜிஸினுடைய பிஸ்னஸ் டிசைன் அந்த டிவிஷனை வந்து அலைன் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது டாடா டெக்னாலஜிஸுங்கிறது ஒன் குரூப்பு, எந்த கிளையண்ட்டாக இருந்தாலும் இந்த டாடா டெக்னாலஜிஸை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுக்குன்னா வந்து இது கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து மோர் ஆஃப் ஒரு ப்ராசஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும். ஜென்ரலாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா வேறு டிவிஷன் இருக்கும். நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்துக்கிட்டு அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு டிவிஷனுக்கு ரவுட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு டிவிஷனுக்கு ரவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இஷ்யூ வந்து அங்கங்கே மாற்றி மாற்றி போகிறதுனால கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எஃபிஷியன்சிஸ் வந்து டாடா டெக்னாலஜிஸுக்கு ஒரு நல்ல விஷயம், புரியுதுங்களா? அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதை வந்து செபிலையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து மோர் ஆஃப் மேனேஜரியல், அந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் சேஞ்சஸ்லாம் இருக்கும். சரிங்களா? இவரை வந்து இந்த போஸ்ட்டுக்கு போடுவாங்க, அல்லது ரோலை வந்து இல்லாமல் புது ரோல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். சரிங்களா? இது மோர் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷன் அலைன்மெண்ட் ஒரு நியூஸ் தான் டாடா டெக்னாலஜிஸுக்கு. சிஜி பவருக்கு ஒரு 400 கோடி ரூபாய்க்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயின் செட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. அந்த ஆர்டர் வந்து கினட் ரயில்வே சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக கிடச்சிருக்கு. இந்த கேஆர்எஸ்எல் கூட வந்து லாங் டேர்மில் வந்து இவங்க அக்ரிமெண்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரெயின் செட்டுக்கு தேவையான ப்ரொபல்சன் கிட்ஸ் வித் கிட்ஸு கிடையாது, கிட்டு ப்ரொப்பல்சன் கிட்ஸ் வித் மோட்டார்ஸ். சரிங்களா? ப்ரொப்பல்சன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டைட்டானிக் படத்தில் அந்த ஐஸ்பர்கை போய் ஷிப்பு மோதும், அப்போ வந்து ரிவர்ஸில் வந்து ப்ரொப்பலரை வந்து சுத்த வைப்பாங்க என்ஜினை. சரிங்களா? அப்போ வந்து ஒரு பெரிய வீல் மாதிரி வந்து ஃபேன் இது மாதிரி வந்து திருப்பி ரிவர்ஸில் சுற்றும், பார்த்தீங்களா? அதுதான் வந்து ப்ரொப்பல்சன் கிட்டு. சரிங்களா? வித் மோட்டார்ஸ். அதே போல் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஏன்னா வந்து சிஜி பவர் வந்து பவர் ரிலேட்டட். சரிங்களா? ஸோ வந்தே பாரத் ட்ரெயின் செட் மூலமாக இவங்களுக்கு சிஜி பவருக்கு ஆர்டர் கிடைக்கிது அப்படிங்கிறது பாசிட்டிவ் நியூஸு. அதே போல் இந்தியாவில் இயர் ஆன் இயர், வருஷத்துக்கு வருஷம் 5.72% வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் செக்மெண்ட் வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறது நல்ல நியூஸு. ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் செக்மெண்ட் வந்து 14.55% வந்து க்ரோ ஆகிருக்கு. அது என்ன அமௌண்ட்டு அப்படின்னா வந்து 32,988 கோடிங்க. சரிங்களா? இப்போது இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் என்ன, ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? சப்போஸ் வந்து நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணணும், அது பிளான்டாக இருக்கலாம் வந்து, அல்லது அன்பிளான்டாக இருக்கலாம், அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படும். ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குற ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஐசிஐசிஐ லம்பார்ட், பஜாஜ் அலையன்ஸ். ஆனால் இந்த ஹெல்த் கேர் செக்மெண்ட்டும் ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு கீழே தான் வருது. சரி, அதனுடைய டைப்பை வந்து நம்ம செப்பரேட்டாக பேசிடலாம். ஸோ பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு கம்பெனியில் போவீங்க, அவங்களும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது குரூப் கவர். சரிங்களா? அது வந்து இந்த 14.55% க்ரோத்தில் வந்து இன்க்ளூட் ஆகலை. ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த்னா நம்ம டைரெக்டாக போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து பாலிசிஸ் எடுக்கிறோம்ல, அதுதான் ஸ்டாண்ட் அலோன். ஸோ இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஸ்டாண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, நான் லைஃப் இன்சூரன்ஸு, இதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பேசலாம். இப்போதைக்கு வந்து தெரிஞ்சுக்கங்க, இந்த இன்சூரன்ஸ் செக்டரில் கொஞ்சம் க்ரோத் இருக்குது, அதனால் இந்த கம்பெனிகள்லாம் வந்து பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிறது இந்த கம்பெனிகளுக்கு பாசிட்டிவ் நியூஸு. ஐசிஐசிஐ லம்பார்டு, பஜாஜ் அலையன்ஸு, அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு. சரிங்களா? எஸ்பிஐ ஜெனரல் கூட இருக்குது பாருங்கள். சரியா? அடுத்து ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு 4,000 கோடி ரூபா வந்து
காசை வந்து ரைஸ் பண்ண பார்க்குறாங்க. அவங்களுடைய ஸ்டாக்கை வந்து ஆக்சிஸ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற சப்சிடரி அவங்களுக்குள்ளே இருக்குது சரிங்களா. அந்த ஆக்சிஸ் ஃபினான்ஸினுடைய சப்சிடரி, அந்த சப்சிடரியோடைய ஸ்டாக்கை விற்று 4000 கோடி வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த சப்சிடரியை விற்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஈக்விட்டி சேல், அதாவது QIP மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னென்னா இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குள்ள அதை இன்னும் அதிகப்படுத்தி QIP மாதிரி வந்து அதை விற்று அதிலிருந்து வர்ற காசை வந்து ஆக்சிஸ் பேங்கினுடைய அவங்களுடைய ரிசர்வில் கொண்டு போய் வச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? QIPங்கிறது வெரி சிம்பிள். நீங்கள் ஒரு 100 ஷேர் தான் மொத்தமாகவே அந்த கம்பெனிக்கு இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் வந்து 1-2 ஷேர் ஆளுக்கு வச்சுருக்கோம். இப்போ கம்பெனிக்கு என்னென்னா பணம் தேவைப்படுது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 100 ஷேரை வந்து நான் 200 ஷேராக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 ஷேர் பிரிண்ட் அடித்து அந்த 100 ஷேரில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஃபாரினர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து QIP பிளேஸ்மெண்ட்டு. இப்படி கொடுக்கும் பொழுது அந்த 100 ஷேர் மூலமாக வர்ற அமௌண்ட் இருக்குல்ல, அது ஆக்சிஸ் பேங்கினுடைய ரிசர்வ் பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்துடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கான்செப்டில் தான் வந்து இவங்க பணத்தை ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து ஈக்விட்டி ஷேர் மூலமாக வந்து பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்கு RBI வந்து அவங்கள அலோவ் பண்ணலை. அதனால் வந்து இந்த ஆக்சிஸ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற சப்சிடரி மூலமாக வந்து விற்று அதில் காசு ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்னதான் வந்து RBI அலோவ் பண்ணலைனாலும் இன்னமும் வந்து அந்த ஈக்விட்டி வழியாக வந்து பணத்தை ரைஸ் பண்ணுற ஆப்ஷனை இவங்க இன்னும் கைவிடலை அப்படிங்கிறதான் நியூஸுங்க. அப்புறம் வோடாஃபோன் ஐடியாவுக்கு பற்றி பாருங்கள், மறுபடியும் ஒரு நியூஸு. அவங்களுடைய டெட்லைனு மார்ச் 10, 6091 கோடி ரூபா வந்து அவங்க பேங்க் கேரண்டி வந்து கொடுத்துருக்கணும் சரிங்களா. அந்த 2015 நடந்த ஸ்பெக்ட்ரம் அந்த ஆக்ஷன் விடுவாங்கல்ல, கவர்மெண்ட் வந்து ஏலம் விடுவாங்க. அதில் யாரெல்லாம் பிட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்பெக்ட்ரமுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுக்கணும்னு இருக்கும். அந்த காசுனுடைய அந்த அமௌண்ட்டை வந்து அந்த பேமெண்ட் வந்து பெண்டிங்காகவே இருக்குது இவ்வளோ நாள். மார்ச் 10 தான் வந்து அந்த டெட்லைனு. அதையும் வந்து இவங்க விட்டுட்டாங்க. ஸோ வோடாஃபோன் ஐடியா வந்து எவ்வளவு ப்ராப்ளத்தில் வந்து தத்தளிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நான் வந்து முன்னாடியே வந்து குயிக்காக வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் பற்றியும் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஸ்டாண்டலோன் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றியும் வந்து முன்னாடியே பேசிட்டேன். இப்போது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய, புரிஞ்சு கொள்ள வேண்டிய சில பேசிக் இன்சூரன்ஸ் டைப்ஸ் இருக்குது. என்ன மாதிரியெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கப்படுது கம்பெனிகள்னால அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஒன்று லைஃப் இன்சூரன்ஸு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து மோட்டார் இன்சூரன்ஸ்னால் நீங்கள் பைக் வாங்கினீங்க அப்படின்னா அல்லது கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸு. ஹோம் இன்சூரன்ஸுங்கிறது நீங்கள் சப்போஸ் வந்து லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லோன் எடுக்கிற அமௌண்ட்டை சப்போஸ் வந்து அந்த வீடு வந்து ஒரு நிலநடுக்கத்தினால போச்சு அப்படின்னா வந்து அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் கட்ட வேண்டிய அந்த ரிமைனிங் பணத்தை வந்து அது வந்து கட்டும் சரிங்களா. அதுதான் வந்து ஹோம் இன்சூரன்ஸு. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ். நம்ம ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா வந்து அந்த கொடுக்கப்படுகின்ற இன்சூரன்ஸ் தான் ட்ராவல் இன்சூரன்ஸ். நம்ம ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணும்பொழுது அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. நம்ம எப்படியும் வந்து அந்த செக் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ண மாட்டோம். சில பேர் செலக்ட் பண்ணுவோம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில். சில சமயம் நானும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ்க்காகவும் வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இன்சூரன்ஸில் வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. இப்போது லைஃப் இன்சூரன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்னால் வந்து என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பெர்மனண்ட்டாகவே ஒரு பாலிசி இருக்கும். உங்களுடைய ஹோல் லைஃபுக்குமே வந்து அந்த பாலிசி வந்து கவர் பண்ணும் சரிங்களா. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸில் டேர்ம் இன்சூரன்ஸை தான் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா. இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது உங்களுடைய லைஃப்பை 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு எனக்கு கவர் பண்ணு அப்படின்னு அந்த டேர்முக்கு எடுக்கிறது. இதுவும் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் தான் சரிங்களா. ஹோல் லைஃப் இன்சூரன்ஸில் நீங்கள் இறக்குற வரைக்குமே அந்த கவர் இருக்கும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து அந்த பீரியடுக்கு மட்டும்தான் வந்து லைஃப் கவரேஜ் இருக்கும் சரிங்களா. யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான்ஸ், இது வந்து யூலிப் ரொம்ப பாப்புலராக வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லாராலையும் வாங்கப்பட்ட முதலீட்டு இன்சூரன்ஸ் ஒரு பிளான்னு வச்சுக்கலாம். இந்த இன்சூரன்ஸ் பிளானில் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வந்துச்சு, மொதல் 2 வருஷத்தில் அல்லது ஒரு வருஷத்தில் நீங்கள் கொடுக்குற காசில் அவங்க வந்து கமிஷனு ஃபீஸுனே வந்து ஏகப்பட்ட காசை சாப்பிட்ருவாங்க, மிச்சத்தை தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுக்கும் புரிஞ்சதுனால இப்போ யூலிப்பை பெரும்பாலும் யாரும் வந்து வாங்குறது கிடையாது அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் வந்து யூலிப்போடைய தாக்கம் இன்னமும் இருந்துகிட்ருக்கு. ஏதோ டேக்ஸ் அட்வான்டேஜெலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி செல் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதான் வந்து எனக்கு மார்க்கெட்லேருந்து வந்த நியூஸுங்க. அதே போல் இந்த யூலிப்பினுடைய பாலிசி வந்து என்னென்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கொடுக்கும்,
ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். என்றைக்குமே இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பேசிக் பிரின்சிபல். ஸோ இந்த யூலிப்புங்கிறது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குது. என்டோமெண்ட் பாலிசின்னா அங்கேயாவது வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து எப்படிமா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ளஸ் சேவிங்ஸ் ஆப்ஷன். 5%, 6% எப்படி சேவிங்ஸ் பேங்க் வட்டி உங்களுக்கு கொடுக்குது 4%, அந்த மாதிரி என்டோமெண்ட் பாலிசி. மேக்ஸிமம் நானுமே ஒரு எல்ஐசி பாலிசி வச்சுருக்கிறேன், ஸ்டார்டிங்கில் போட்டது. சரிங்களா, இதெல்லாம் வந்து என்டோமெண்ட் பாலிசி. ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது வந்து அந்த பாலிசி வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கொடுக்கும். Tier 1 என்பிஎஸ் போடுறீங்கல்ல, அதில் 40% 60% தான் வந்து நீங்கள் கேஷாக விட்ரா பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற 40%, அதாவது உங்களுடைய 100 ரூபாய் வந்து அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்பிஎஸ் Tier 1ல். அதாவது 60 வயசில், உங்களுடைய 60 வயசில் 100 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் 60 ரூபா தான் விட்ரா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 60 ரூபாயா 40 ரூபாய்னு எனக்கு தெரில. ஒரு போர்ஷன் தான் உங்களால் விட்ரா பண்ண முடியும். என்னுடைய மெமரிக்கு பிரகாரம் 60 ரூபா நீங்கள் வந்து கேஷாக வந்து அந்த என்பிஎஸ் Tier 1 அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணிக்கலாம் உங்களுடைய 60 வயசில். மிச்சம் இருக்கிற 40% ஆஃப் த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஆனுவலிட்டி பிளான் அப்படிங்கிறத வாங்கியாகணும். அந்த பிளான் என்னென்னா இதுதான் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான். அவங்க வந்து உங்களுக்கு மாதம் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இவ்வளவு வந்து உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிற மாதிரி பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா, அதுதான் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான். மோட்டார் இன்சூரன்ஸில் காருக்கு கொடுக்கப்படுகின்ற இன்சூரன்ஸ், பைக்குக்கு கொடுக்கப்படுகின்ற இன்சூரன்ஸ், அதுக்குள்ளேயுமே வந்து நிறைய இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. டிரைவருக்கு, தேர்ட் பார்ட்டிக்கு அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக போக வேணாம். இந்த மோட்டார் இன்சூரன்ஸ் தான் வந்து கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஹோம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பில்டிங்கினுடைய இன்சூரன்ஸ், பில்டிங்குள்ளே உள்ள ப்ராப்பர்ட்டியோட இன்சூரன்ஸ். இப்போ கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி உள்ளுக்குள்ளே இருக்கிற, இப்போ ஜுவல்லரி ஷாப்லாம் ஜுவல்லரியெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே போல் கடை இருக்கிறனா அவங்களுடைய பொருட்கள்லாம் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து கண்டென்ட்ஸ், அந்த கடைக்குள்ளே உள்ள கண்டென்ட், அதுதான் கண்டென்ட்ஸ் இன்சூரன்ஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ரெண்டையும், பில்டிங்கையும் சரி உள்ள பொருளையும் கம்பைன் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது நண்பர்களே. இதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ளீஸ் ஸ்கிப் திஸ் ஸ்லைட். என்டையராகவே இன்சூரன்ஸ் மார்க்கெட்டை ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று நான் லைஃப் இன்சூரன்ஸ். நம்ம இன்சூரன்ஸை பற்றி தொடர்ந்து வந்து பின்னாடி பேசலாம். இன்னைக்கு நிஃப்டியில் யார் கெய்னர் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஃபேவரட் இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 5%, டாடா மோட்டார்ஸ் ஒரு 3%, கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2.48%, பஜாஜ் ஃபினான்ஸ் 1.61%, ஐடிசி வந்து 1.53%, என்எஸ்சி 50, அதாவது நிஃப்டி 50ல் பிஎஸ்சி 30ன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி, பிஎஸ்சி இது ரெண்டுமே வந்து 2 பாப்புலர் ஷேர் மார்க்கெட்ஸ். இது இல்லாமல் மார்க்கெட்ஸும் இருக்குது. பட் இது ரெண்டையும் தான் வந்து, அதுவும் நிஃப்டி தான் வந்து என்னுடைய ஃபேவரெட்டு. நான் பெரும்பாலும் நிஃப்டியில் தான் வாங்குவேன். சரிங்களா, பிஎஸ்சி பக்கமே போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பிஎஸ்சியோடைய கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே தான். ஆனால் வந்து ஆர்டர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஐடிசி வந்து 1.65%, பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 1.53. ஸோ இந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அதே கம்பெனிகள் தான். சரிங்களா, ஆனால் லூசர்ஸில் வந்து பாருங்கள், பிஎஸ்சி 30, அதாவது சென்செக்ஸில் வந்து உங்களுக்கு டிசிஎஸ் உள்ளே வந்திருக்கு. ஆனால் நிஃப்டியில் வந்து டிசிஎஸ் இல்லை. சரிங்களா, என்ன கம்பெனி உள்ளே வந்திருக்கு? விப்ரோ உள்ளே வந்திருக்குது 3.35%. சரிங்களா, இங்கே வந்து விப்ரோ இல்லை. சரியா, பிஎஸ்சி 30லேருந்து விப்ரோவே தூக்கியிருப்பாங்க. சரிங்களா, சரி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வேரியேஷன் உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா. இந்த ப்ரைஸ் வேரியேஷனை யூஸ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் சம்பாரிச்சு கொடுக்குற ஃபண்டு பேர் தான் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு. அதனுடைய டாக்ஸேஷன் நீங்கள் 1 வருஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 1,25,000 வரைக்கும் அந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் நீங்கள் 1 வருஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா அந்த காசுக்கு நோ டேக்ஸு. ஏன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 1.25 lakhs வரைக்கும் உங்களுக்கு நோ டேக்ஸு. அதுக்கு மேலே போகிறதுக்கெல்லாம் 12.5%. இந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து 30% டேக்ஸ் லாபில் இருக்கிற 1 வருஷம் நான் மினிமம் வந்து இந்த மாதிரி ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல முதலீடு. சரிங்களா, ஆனால் வாலடைலிட்டி இல்லை, மார்க்கெட்டில் வந்து மேலே ஏறி இறங்கலை, இந்த மாதிரி நியூஸ் வரலை அப்படின்னா மார்க்கெட் ஒரு மாதிரி வந்து மேலேயே போயிட்டுருக்கு அல்லது கீழே போயிட்டுருக்கு அல்லது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இந்த மாதிரி வந்து எந்தவித வாலட்டாலிட்டியும் இல்லைன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு 4 to 6% தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 7% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குது. ஆர்பிட்ராஜ் ஃபண்டுங்கிறது ஒரு நல்ல சேஃபான ஃபண்டு அப்படிங்கிறத உங்ககிட்ட இந்த இடத்துல ஷேர் பண்ணிவிட்டு
இண்டெக்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ அளவு உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து -0.12, நிஃப்டி 50 -0.16, பிஎஸ்சி ஸ்மால் கேப்பு -0.38, மிட் கேப்பு -0.81, நிஃப்டி பேங்க் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு 0.41. இது வந்து நான் இன்னைக்கு டேல 12 மார்ச் 2025 அதாவது ஆஃப்டர்நூன் எடுத்துட்டேன் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை. அதுதான் நண்பர்களே இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் தகவல்கள். குயிக்காக ஸ்டாக் ப்ரைஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸை வந்து பார்த்துடலாங்க. எமாமி எஃப்எம்சிஜியில் இருக்கிற ஒரு பங்கு அது வந்து 3% வந்து ஏறி இருக்குது. கேஇசி இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு 3% வந்து ஏறி இருக்குது சரிங்களா. பிஎஸ்சி கேபிட்டல் குட்ஸ் இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு 0.5% வந்து கீழே குறைஞ்சிருக்கு. ஆனால் எமாமி 3% ஏறி இருக்குது. எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் வந்து 0.1% ஏறி இருக்குது. எம்ஃபசிஸ் ஐடி செக்டரில் உள்ள நல்ல கம்பெனி 4% வந்து கீழே போயிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் வந்து 3.8% கீழே போயிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் அப்படின்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருகிற விஷயங்கள் என்னென்னா, ஐடி இண்டெக்ஸ் வந்து கீழே தான் உடையுது. ஏன் அப்படின்னா வந்து ட்ரம்ப்பு டேரிஃப் போடுறாரு. அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து ஐடிக்கும் வந்துச்சுன்னா இந்த ஐடி கம்பெனிகள் இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஃபியரு. ரெண்டாவது வந்து ஏஐ பூம் வந்திருக்கிறது. நம்மளுடைய கன்சல்டிங் ஓரியன்ட் இந்த டிசிஎஸ் விப்ரோ இந்த மாதிரி எம்ஃபசிஸும் சேர்த்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஆட்குறைப்பை வந்து நடத்தலாம். ஏஐனால் வந்து இந்தியன் ஐடி செக்டர் இம்பேக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு தாக்கம் போயிட்டுருக்கு. அந்த நியூஸ்லையும் வந்து சேர்த்துக்கிட்டு இந்த ஐடி இண்டெக்ஸ் வந்து இன்னமும் வந்து போகிற காலத்தில் வந்து இன்னும் கரெக்டாக கன்சாலிடேட்டாக வாய்ப்பு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் உழவுதுங்க சரிங்களா. ஐடி செக்டர் வந்து டாலர் டிப்ரிஷியேஷனுங்கிறது பாசிட்டிவான நியூஸு சரிங்களா. டாலர் டிப்ரிஷியேஷன் ஏன் நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய யூஎஸில் இருக்கிற டேரிஃப் போட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய யூஎஸ்ன்னு சொல்லலை, அதாவது யூஎஸில் டேரிஃப் போட்டாங்க அப்படின்னா சைனா வந்து அவங்களுடைய கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ சைனா டிப்ரிஷியேட் பண்ணும்போது இந்தியாவும் வந்து இன்டெரக்டாக நம்மளும் டிப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்போ டாலர் டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா ஐடி கம்பெனிஸ்களுக்கு அது பெனிஃபிஷியல், ஃபார்மாக்கு அது பெனிஃபிஷியல். அட் த சேம் டைம் வந்து டாலரினுடைய இண்டெக்ஸ் வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்போ உடையும் பொழுது இந்தியன் கரன்சி வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இது எப்படி தெரியுமா நடக்கும், ஒரு கடலில் வந்து எப்படி அலை மேலே எழும்பி கீழே வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நடக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில தாட் ப்ராசஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஐடி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரம்ப் டேரிஃபு ஏஐ நியூஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் நியூஸு. இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஐடி கம்பெனிகள் வேல்யூவேஷன் ஜோனில் கிடச்சா நான் வந்து கண்டிப்பாக வாங்குவேன். விப்ரோலாம் இன்னைக்கு நல்லாவே உடஞ்சிருந்துச்சு. ஆனால் வந்து வேல்யூவேஷன் ஜோனுக்குள்ளே என்ட்ராகலை, புரியுதுங்களா. ஐடி இஸ் ஸ்டில் எக்ஸ்பென்சிவ். வேல்யூவேஷன் ஜோனில் வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து வாங்க நல்லாவே கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு, அடுத்த கம்பெனியான டெக் மஹேந்திரா வந்து ஒரு 4% கீழே உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இந்த பிஎஸ்சி ஐடி இண்டெக்ஸ் வந்து 3.8% டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஃபசிஸ் பேசும்பொழுதே பேசியாச்சு. செயில் வந்து ஒரு 3% வந்து கீழே விழுந்துருச்சு. செயில் மெட்டல் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி. பிஎஸ்சி மெட்டல் இண்டெக்ஸ் வந்து ஒரு 1.7% வந்து கீழே போயிருக்கு. டாடா எலக்ஸி வந்து ஒரு 3% கீழே போயிருச்சு. ஐடி இண்டெக்ஸ் வந்து அகைன் 3.8%. ஏன்னா டாடா எலக்ஸி வந்து ஐடிக்குள்ளே வருது. டாடா எலக்ஸிலாம் மேலே போகணும் பங்கு சரிங்களா. டாடா எலக்ஸிலாம் வந்து ஏஐயில் வந்து ஆட்டோமொபைல் அந்த ரிலேட்டடாக வந்து டெக்னாலஜிஸ் ரிலேட்டட் கம்பெனி தான். இந்த கம்பெனிகள்லாம் வந்து நல்ல வேல்யூவேஷனில் கிடச்சா நம்ம வந்து பிடிக்கலாம் தான் அப்படிங்கிற இந்த குயிக்கான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸையும் வந்து இந்த ஸ்லைடில் நான் கொடுத்துக்கிறேன் நண்பர்களே. டிக்ஸான் டெக்னாலஜிஸ் அது ஒரு 4% வந்து கீழே விழுந்திருக்கு. இது வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸுக்கு கீழே வருது போல இருக்குது. அந்த இண்டெக்ஸ் வந்து 0.7% கீழே விழுந்திருக்கு. கோஃபோர்ஜ் வந்து ஐடி கம்பெனி அது 4% வந்து கீழே விழுந்திருக்கு. ஐடி இண்டெக்ஸ் பிஎஸ்சி ஐடி இண்டெக்ஸ் வந்து 4.1% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தேதி வந்து மாறி இருக்கா அல்லது ஸ்லைட்டாக வந்து இந்த ரெக்கார்டு மட்டும் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 3.8ன்னு பார்த்தோம். கோஃபோர்ஜெல்லாம் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. டிக்ஸான் டெக்னாலஜிஸ்க்கும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிராமல் ஃபார்மா அது ஒரு 4% கீழே விழுந்திருக்கு. பிஎஸ்சி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் வந்து 0.7% கீழே விழுந்திருக்கு. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் ஒரு 4% கீழே விழுந்துருக்குறாங்க. அவங்க வந்து ரியாலிட்டினா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு 2.5%. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பேசுனதுனால இங்கே நான் காட்டின ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்ஸு கிடையாது. இது சஜஷனுக்காக எடுக்கப்பட்ட ஸ்டாக்ஸும் கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு நியூஸ் தான். ஒருவேளை இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த குயிக் அப்டேட்ஸை கொடுக்கறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது. நான் வாங்குவேனானும் தெரியாதுங்க சரியா. டெக் மஹேந்திரா விப்ரோலாம் வச்சிருக்கிறேன் சரிங்களா. இந்த ஸ்லைடு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசின ஸ்டாக்ஸ் எதுவுமே என்னுடைய
தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷனோ சஜஷனோ கிடையவே கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் நியூஸு தான். இதை பேஸ் பண்ணி நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காகலாம் இதை வந்து நான் பாசிட்டிவாக பேசுகிறேன், இதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. நான் சும்மா வந்து ஒரு மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சில சைட்ஸை ரெஃபர் பண்ணி அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை வந்து பேஸ் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளவுதானே ஒழிய இந்த டைமு இந்த வீடியோவில் பேசின எதுவுமே வந்து நான் அனலைஸ் பண்ணாத ஸ்டாக்ஸுகள். எல்லா ஸ்டாக்ஸுமே நான் அனலைஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.